கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத் தேர்தலில் தொடர்ந்து 5வது முறையாக மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவிந்தராஜுலு புதிய அரசு அமைத்தவுடன் சிறப்பு கவனம் செலுத்தி இளம் வழக்கறிஞர்கள் பயிற்சி மேற்கொள்ள 100 அறைகள் கொண்ட கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் வழக்கறிஞர் கோவிந்தராஜுலு தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்று கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர்களாக முருகன், திருமதி சரிதா, சங்கத்தின் செயலாளராக கோகுலகிருஷ்ணன், இணைச் செயலாளராக தினேஷ்குமார், திருமதி அழகுநிலா, நூலகராக சீனிவாசன் ஆகியோர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜுலு, கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் 5வது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் சங்கத்தின் வளர்ச்சிப் பணிகளில் தனி கவனம் செலுத்தப்படும். கூடுதலாக மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ஜே.எம். 3 நீதிமன்றங்களை அமைக்கப்படும். சங்கத்தின் வளர்ச்சிப் பணிக்காக வழக்கறிஞர் சொசைட்டி உயர்நீதி மற்ற உத்தரவின்படி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இளம் வழக்கறிஞர்களுக்கு முதன்மை மாவட்ட நீதிபதி தலைமையில் வரவேற்பு மற்றும் அறிமுக விழா நடத்தப்படும். நீதிமன்ற வளாகத்தில் புதிய ஏடிஎம் இயந்திரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 25 ஆண்டு காலம் பணி செய்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும். மேலும் புதிய அரசு அமைத்தவுடன் சிறப்பு கவனம் செலுத்தி இளம் வழக்கறிஞர்கள் பயிற்சி மேற்கொள்ள 100 அறைகள் கொண்ட கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அப்போது புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் உடன் இருந்தனர்.